இந்த கூவத்தை தூர்வாடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து எப்பயாவது உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணி பொழுது போகல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் குறிப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் அது திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூவத்தை சீரமைக்கிறதுக்கு தூர்வாடுறதுக்குன்னு ஆண்டுதோறும் கொடி விட ஒதுக்கிட்டு இருப்பாங்க. சென்னை மாநகராட்சியும் அப்பப்போ ஒதுக்கும். அதுக்கு அந்த சரியான வார்த்தையை வச்சுருக்கான் பாருங்கள், ஒதுக்கும். அப்பப்போ ஒதுக்கும், அவ்வளோதான். அப்போ எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. அப்போ 1400 கோடி ரூபா செலவழிச்சோம். நம்ம வந்து நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். போன மழைக்கே 80% மழை வெள்ளத்துக்கான பணிகள் வந்து அதாவது நம்ம வந்து அதோடைய வடிகால் பணிகள் வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. 80% ஆளுக்கு ஒரு நம்பர் சொன்னாங்க. அந்த ஹையஸ்ட் நம்பர் இஸ் 80. போன வருஷமே 80% பணிகள் முடிவடைஞ்சிருந்தா இன்னைக்கு வந்து 1 இயரில் 20% ரெஸ்ட் முடிஞ்சு 100% முடிஞ்சிருக்கும். முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் எந்த பணியும் முடியல. அப்போ போன வருஷம் சொன்னது பொய்யா அப்படிங்கிற அப்போ ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிற அடுத்த கேள்வி. டிசம்பரில் மழை வருங்கிறது இன்னைக்கு வெடித்த மழையா? என்னங்க டிசம்பர் திடீர்னு மழை வந்துருச்சுன்னு யாராவது சொல்லணும். இந்த டிசம்பரில் மழை வருதுங்க. நம்ம வந்து 2014 நம்ம பார்த்துருக்கோம் பெருமழை. 2015 பெருமழை வந்தது. அப்போ இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது. அப்போ 2015 நம்ம பேசியிருக்க 2025 வரைக்கும். அப்போ என்ன சார், நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நாடு உங்களுக்கு தெரியும். அங்கே ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு ஒரு அங்கே தலைநகர். அங்கே வந்து கடல் மட்டத்துக்கு கீழே தரைமட்டம். யோசிச்சு பாருங்க, கடல் மட்டத்துக்கு கீழே தரைமட்டம். சாதாரண ஒரு அலை வந்தால் ஊருக்குள்ளே வந்து ஒரு அலை வந்தா அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கடல் நீரை உள்ளே வந்து எப்படி நம்ம வழிகாட்டணும் சொல்லி மாநகரம் முழுக்க கடல் நீருக்கு ஒரு வடிகால் வச்சுருக்குறாங்க. ஸோ தண்ணி உள்ளே வரும், அது வந்து வாய்க்கால் வழியாக போய் போயிடும். அதுக்குள்ளே வந்து இவங்க வந்து தண்ணி இருக்க போட் வச்சுட்டு அவங்க போகிறாங்க. போட்டில் மக்கள் குடியிருக்கிறாங்க போட்டில் போகிற குடியிருக்காங்க. இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கு. என்ன, இது இயற்கை. அப்போ வந்து உள்ள தரைமட்டத்துக்கு மேலே கடல் மட்டமே இருக்குன்னா என்ன செய்யணும் வச்சுருக்கு. அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அங்கே தீர்வு இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை பெருவெள்ளம் இந்த பக்கம் சென்னையில் வருது. அது எப்போ வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதற்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் 4-5 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னமும் இவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த கோடிகள் எங்கேங்கிற கேள்வி.